அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் 2வது வீடாக இருக்கு. ஸோ இந்த ராசியை பார்த்தோம்னா அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி. அந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி, பூமி ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அதனால வந்து பொதுவாக இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சைன் அப்படின்றதுனால இவங்க வந்து பொறுப்புள்ளவங்களா இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து இவங்கள்ட்ட நிறையா இருக்கும். பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. அது மாதிரி வந்து எல்லாமே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ட்ரெஸ் சென்ஸ் நல்லா இருக்கும், நல்லா அந்த சென்ட் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாக நடக்கும். இந்த ராசியினுடைய நன்மையான குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நன்மையான குணங்கள் அப்படின்னு வச்சோம்னா, எந்த விதமான கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. நல்லா தைரியம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. கஷ்ட நேரத்தில் அதை தாண்டி வரக்கூடிய தைரியம், பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து அதை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மாதிரி வந்து குடும்பம், வேலை பார்க்குற இடத்துல, அது மாதிரி நண்பர்கள் எல்லாத்தையும் நம்பிக்கைக்கு உரியவங்களா நடந்துக்குவாங்க. அது மாதிரி இவங்களும் வந்து தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. தன்னை பற்றின ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். தாமேலே தான் மதிப்பு வச்சிருக்கிறது தான் நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதுதான் அது வந்து சின்ன விஷயத்துக்கு கூட முடியாதுன்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நல்ல கலைகளில் நல்ல பாட்டு கேட்கறது, இசை, நடனம், சினிமா, மீடியா, இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஈடுபாடு இருக்கும். அழகியல் நல்ல ஈடுபாடு இருக்கும். ஆடம்பரமான விஷயங்கள், நல்ல ஒரு சோஃபா, அது மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் நீங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஆடம்பரம். ஒரு சாதாரண வீட்டில் சோஃபா ஆடம்பரம், ஆனால் நடுத்தர வீட்டில் இன்னைக்கு எல்லா வீட்லேயும் சோஃபா இருக்குது. ஆனால் அது அங்கே பெரிய இன்னும் பணக்கார வீட்டிலலாம் அதை தாண்டி இப்போ போயிட்டாங்க. ஸோ அதனால் சோஃபான்றது அவங்கவுங்களை பொறுத்தது. பட் இவங்க இருக்கிறத காட்டிலும் இன்னும் மேலே முன்னேறணும்னு நினைப்பாங்க. இன்னும் வந்து நல்ல அதிகமான விஷயத்த, ஆடம்பரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த இது பண்ணுவாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபா கூட செலவு பண்ணி அதை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அது மாதிரி வந்து எதையும் நிதானமாக யோசித்து செய்வாங்க. அது மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது இப்படி போகணும், இந்த இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் முன்னாலே பிளான் பண்ணிடுவாங்க. திட்டம் போட்டு பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவங்க வந்து எது பண்ணாலும் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சும் அதை சாதிச்சிருவாங்க. அது மாதிரி பொருளாதார பணங்காசு செலவு பண்ணுறதுல வந்து கட்டுப்பாடாக இருப்பாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. இவங்க நல்லா சேமிப்பெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். நல்லா சேமிக்கவும் தெரிஞ்சவங்க. அது மாதிரி தான் குடும்பம், தான் வீடு, தன்னுடைய பொசசிவ்னஸ் இருக்கும். தன்னுடைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு நம்ம அதை வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும் இல்லையா. அதுதான் அது இவங்கள்ட்ட இருந்தோம்னா அந்த செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம். எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. தான் குடும்பம், தான் வீடு, தன்னோட உறவு, என்னோட சொத்து அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் இவங்கள்ட்ட இருக்கும். அது மாதிரி ஸ்லோவாக போனால் கூட இவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொறுமையாக நிதானமாக இருந்து சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால் அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ், உழைப்பை வந்து போடுறதுக்கு நிச்சயமாக தயங்க மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள நிறைவான குணங்களாக இருக்குது. இவங்களுக்குள்ள வந்து குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிடிவாதமாக இருக்கிறது, வந்து அந்த ஒரு செஞ்ச காரியங்களில் பிடிவாதமாக இருக்கிறது, பொறுமைன்ற பேரில் லேட்டாக முடிவு எடுக்கிறது. பார்த்துக்கலாம்னு சொல்லி இவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அந்த காரியமே முடிஞ்சு போயிடும். ஸோ ஒரு சில சமயங்களில் நம்ம பொறுமையாக நிதானமாக பண்ணுறன்றதுக்கு பதிலாக ரொம்ப லேட் ஆகிடுறது. அப்போ வந்து அது ரொம்ப மெதுவாக தாமதமாக முடிவு எடுக்கிறதுனால இவங்க வந்து அந்த காரியங்களில் நமக்கு இழப்பு ஏற்படும். அது மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு புதுமையான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் புதுமையை வந்து விரும்ப மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த மாற்றங்கள் தான் மாறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு விஷயத்துல வந்து நம்ம இருக்கக்கூடிய மாற்றங்களை உடனே இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால வந்து பழக்கப்பட்ட சூழ்நிலையை காட்டிலும் புதிய சூழ்நிலையை ஏற்றுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அது மாதிரி வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும்.
இது இவங்களோட இயல்பா வந்துடும். அப்போ வந்து அது சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும். அது மாதிரி தனம் சொல்ல முடியாது, அலட்சிய மனோபாவம்னு கூட சொல்லலாம். அந்த அலட்சிய மனோபாவத்தை அதையும் வந்து இவங்க குறைச்சிக்கணும். அது மாதிரி ஆடம்பரம் சொன்னேன் இல்லையா, ஆடம்பரமா இருக்க விரும்புவாங்க. ஆடம்பரமா இருக்க விரும்புறதுனால அனாவசியமான செலவுகள் ஏற்படலாம். எல்லாத்துலேயும் சிக்கனமா இருந்து யாரும் ஒண்ணுல கொண்டே நிறைய செலவு பண்ணிடுறது. அந்த மாதிரி வந்து அனாவசியமான செலவு செலவு வந்து கட்டுப்பாடு இல்லாம அந்த செலவு பண்ணிடுறது, இந்த ஆடம்பரம்ன்ற பேர்ல. அது மாதிரி இந்த அடிக்கடி மன உளைச்சல் அதிகமா இருக்கும். இவங்க வந்து புது விஷயங்களை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து அதுலயே சிக்கிக்கிட்டு அதை பத்தியே மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணிக்கிட்டு அதுலயே நீண்ட நேரம் மனசு அதுலயே மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்கு. மற்ற ஒரு ஒரு விஷயத்துல வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, அதை கேட்போம் அப்படின்னு இருக்காது. தன்னோட கருத்துலயே பிடிவாதமா இருக்கிறது. அதனால வந்து புதிய மாற்றங்களை ஏற்கிறதுக்கு தயங்குறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உள்ள நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கு. சில நேரத்துல வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க இல்லையா, அதுவே வந்து நமக்கு சிறை மாதிரி ஆயிடும். அதனால வந்து ஓவரான அன்பு, இப்போ பொசசிவ்னஸ் சொல்றேன் இல்லையா, அதுவே நீ ஏன் அங்க பேசுற, ஏன் அங்க போற, ஏன் இங்க வர அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தங்களை கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அது சிறை மாதிரி மாறிடும். ஸோ இப்போ அது மாதிரியான விஷயங்கள்லையும் இவங்க வந்து இவங்க மூலமா நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய குறைகளா இருக்கு. பொதுவா இவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கணும். நிவர்த்தி பண்ணி இவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னால இவங்களுக்கு எந்தெந்த ராசியெல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு பார்க்க போறோம். இவங்களுக்கு வந்து நல்ல இவங்களுக்கு வைபா, இவங்களுக்கு ஈக்குவலா வந்து இருந்து இவங்களுடைய நல்ல நடத்தக்கூடியவங்கன்னா கன்னி ராசி, மகர ராசி, மீன ராசி எல்லாம் இவங்களுக்கு ஒத்து வந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து எகென்ஸ்டா, அதாவது ஒரு கரடு முரடா இருக்கும். அவங்களோட பயணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்ப ராசி இவங்களோட பயணிக்கிறது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பொதுவாக வந்து இதுக்கு என்னன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றி வேண்டிக்கிறது, இதெல்லாம் வந்து சாமி கும்பிடுறது, அம்பாளை, அதுவும் வந்து அம்பாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5 முகமும் ஏற்றி அம்பாளை வணங்கிக்கிறது, இதெல்லாம். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் புதுசா மாற்றங்களை ஏற்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திக்கிறது தைரியமா. ஆமா, மாறுறது தானே நியாயம், அது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது தானே அப்படின்ற மாதிரியான சிந்தனை வந்து வளர்த்துக்கிறது, அது தைரியத்தை வளர்த்துக்கிறது. அது மட்டும் இல்ல, தியானம், யோகா இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பிடிவாத குணங்கள்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கனாலே உங்க வாழ்க்கையில இந்த குறைகளை தாண்டி அதையும் நிறையாக்கி வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல அந்த எந்த 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 இது மாதிரியான நம்ம முன்னால் நடந்துட்டோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இனிமே எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கை அமைச்சிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.